இந்த வீடியோவில் டியூயாலிட்டி எப்படி வந்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணி எல்பிபி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் ஆக்சுவலாக முன்னாடி வீடியோலேயே நான் எப்படி ப்ரைமல் எல்பிபி டியூயல் ப்ராப்ளம் எப்படி எழுதுதுன்னு சொல்லியிருப்பேன். அதை பார்த்துக்கோங்க. இருந்தாலும் நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு மினிமம் செட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ உங்களோட கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, மினிமம்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஓகேவா? ஸோ இப்போ அந்த சைன் கம்பல்சரி இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம அதை சேஞ்ச் பண்ணோம், மல்டிப்ளை மைனஸ் ஆன் போத் த சைடுன்னு. இப்போ மினிமம் கொஸ்டின் என்ன இருக்குது? மினிமம்னா என்ன சைன் இருக்கணும்? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ இங்கே இருக்குது கிரேட்டர் தான் ஈக்குவல் டு இருக்குது. பட் இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் இல்லை. ஸோ மல்டிப்ளை மைனஸ் ஆன் போத் சைட் பண்ணும்போது வந்துடும். தேர்ட் ஈக்குவேஷனில் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு இருக்குது. ஸோ ப்ரைமல் எல்பிபின்னா என்னென்னா, கொஸ்டின் இருக்கிறது அப்படியே எழுதணும், வித் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி எழுதணும். ஸோ பாருங்கள், மினிமம் செட் அது அப்படியே கொஸ்டின் எழுதியிருக்காங்க, இதுவும் எழுதியிருக்காங்க. பட் இங்கே கண்டிஷன் படி மினிமம் செட்னா கிரேட்டர் தான் ஈக்குவல் டு இருக்கணும் செகண்ட் ஈக்குவேஷனை. அதனால் மல்டிப்ளை மைனஸ் ஆன் போத் சைட் பண்ணும்போது வந்துருச்சா? ஓகே, நெக்ஸ்ட்டு எழுதிட்டாங்க, அவ்வளோதான். இப்போ டியூயல் ப்ராப்ளம்னா என்ன அர்த்தம்னா, ஆப்போசிட்டாக இருக்கிறதே எழுதணும். இப்போது ப்ரைமல் எல்பிபியோட ஆப்போசிட். இப்போ மினிமம்னா மேக்ஸிமம், ஜெட்டுக்கு டபிள்யூ. இப்போ மேக்ஸிமமாக இருந்தால் மினிமமாக இருந்தால் மேக்ஸிமம். ஓகே, ஸோ ஆப்போசிட்டாக தான் எழுதணும். இங்கே என்ன இருக்குது? மினிமம், ஸோ மேக்ஸிமம், ஜெட்டுனால டபிள்யூ. இது எப்படி எழுதணும்னா, இந்த ஆர்ஹெச்எஸ் இதோடது இருக்குல்ல, இதோடைய ஆர்ஹெச்எஸ், இது எல்ஹெச்எஸ், இது ஆர்ஹெச்எஸ் என்ன? 1 1 1, அதுதான் 1 1 1. அங்கே x1 x2 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே y1 y2 அப்படின்னு போடணும். ஸோ y1 + y2 + y3, அதுதான் மேக்ஸிமம் செட். சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின், ஃபர்ஸ்ட் காலம் பிகம்ஸ் ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் காலம் பிகம்ஸ் செகண்ட் ரோ. இப்போ ஃபர்ஸ்ட் காலம் என்னது? 2 1 1, இந்த 2 1 சாரி இங்கே 2 1 2 2 1 2. ஸோ y1 y2 y3. அடுத்தது 4 2 1 4 2 1, அவ்வளோதான். ஸோ இங்கே மேக்ஸிமம்னா என்ன கண்டிஷனு? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ மேக்ஸிமம்னால இந்த கண்டிஷன் என்ன? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சைன், இதுக்கேற்ற சைன் தான் இங்கே போடணும். போட்டுட்டு அடுத்தது இங்கே இங்கே மினிமம் செட்டுக்கு என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குது? 2 2. ஸோ 2 2, அவ்வளோதான். இதுதான் டியூயல் ப்ராப்ளம். இதுக்கு ஸ்லாக் சர்ப்ளஸ் வேரியபிள்லாம் போடணும். இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தானே இருக்குது. ஸோ ஸ்லாக் தான் +s1 +s2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நார்மலாக எப்போவுமே எழுதுகிற மாதிரி எழுதிடணும். இனிஷியல் பேசிக் ஃபீஸபிள், இஃப் y1 y2 y3 = 0னா s1 = 2, s2 = 2. அதுதான் இந்த மாதிரி டேபிளில் போட்டிருக்காங்க. ஓகே, இது நார்மலாக சால்வ் பண்ண தெரியும்ல. நான் ஆல்ரெடி சிம்ப்ளெக்ஸ் டேபிள் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நான் ஒரு ஸ்டெப்பும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அதில் போய் பாருங்கள். இதில் நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ இதோட கோஎஃபிஷியன்ஸ் எல்லாமே இதில் எழுதிடுவீங்கள்ல. இது வந்து s1 s2 தான் வந்து இனிஷியல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன். ஸோ s1 s2 அதோட வேல்யூ. அடுத்தது என்ன? இங்கே y1 y2 y3 s1 s2, அதனால் இதை எழுதியிருக்காங்க. ஸோ நம்மளோட கண்டிஷன் என்னது? இதில் எல்லாத்துலேயுமே பாசிட்டிவாக இருக்கணும். அது அப்படி இல்லைன்னா அது வரைக்கும் நம்ம அடுத்த ஐட்ரேஷன்னு போவோம். இதில் ZJ - CJயில் நம்ம லீஸ்ட் நெகட்டிவ் என்னது? -1. இங்கே எல்லாமே -1 இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு உள்ளது தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். இதே டீட்டாவில் ரெண்டுமே சேமாக இருந்தால் டீஜென்ரசி, அதுக்கு நான் வீடியோ போட்டிருப்பேன், அதில் போய் பாருங்கள். இதில் வந்துட்டு இதில் மோஸ்ட் நெகட்டிவ் வந்துட்டு செலக்ட் பண்ணுவோம். சப்போஸ் எல்லாமே சேமாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு காலமாக தான் எடுத்துப்போம். ஓகே, ஸோ அதனால் இது எடுத்திருக்காங்க. டீட்டா வந்து 2/2 2/4 அப்படி பண்ணும்போது உங்களுக்கு லீஸ்ட் எது? மினிமம், இதுதான். ஸோ இதுதான் லீவ் ஆகுது, s2 லீவ் ஆகுது, y1 வந்து உள்ளே என்ட்ரு ஆகுது. நார்மல் கேல்குலேஷன் தான். இதில் என்ன டிஃப்ரென்ஸுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் இப்போ இந்த டேபிள் இருக்குன்னா, இப்போ இதில் இது தானே நியூ பிவோட் ஈக்குவேஷன். ஸோ அதுதான் இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. அதே மாதிரி s1 நியூ ஈக்குவேஷன், இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி சிம்ப்ளெக்ஸ் டேபிளில் போட்டிருப்பேன், நீங்கள் அதில் போய் பாருங்கள். old equation into column coefficient என்ன? 2 into 2 into new pivot equation. So old equation into column coefficient into new pivot equation. இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி போட்டுட்டு மைனஸால் பண்ணும்போது எல்லாமே மைனஸால் தான் சப்ராக்ட் பண்ண, ஏன்னா அதான் ஃபார்முலா பண்ணும்போது வருதா. ஸோ இந்த மாதிரி தான் கேல்குலேட் பண்ணி அந்த அடுத்த டேபிளில் போடணும். இது நார்மல் கேல்குலேஷன், சிம்ப்ளெக்ஸ் டேபிள் மாதிரியே தான் வரும். ஃபைனலாக வந்துட்டு இந்த ZJ - CJ எல்லாம் பாசிட்டிவாக வர வரைக்கும் நம்ம கண்டினியூ பண்ணணும்.
ஸோ இப்போ வந்துடுச்சா? இப்போ என்ன பண்ணணும்னா y3 is equal to 2/3, y2 equal to 2/3 அப்படின்னா நம்ம நார்மலாக இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை தானே எடுப்போம். பட் டியூயலை பொறுத்த வரைக்கும் அப்படி எடுக்க மாட்டோம். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக தானே, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தானே எடுக்கிறோம். x1 x2 x3 தான் y1 y2 y3. ஸோ இது எல்லாமே இந்த ஃபஸ்ட்டு காலம் பிகம் ஃபஸ்ட்டு ரோ, செகண்ட் காலம் பிகம் செகண்ட் ரோ, இந்த மாதிரி நம்ம ஆப்போசிட்டாக தானே எடுக்கிறோம். ஸோ இதோட வேல்யூ வந்து எப்பவுமே டியூயலுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா s1 s2 s3 அப்படின்னு வரும். இப்போ s1 is equal to 1/3, s2 is equal to 1/3னா இதுதான் x1 x2. இப்போ s3 இருந்துச்சுன்னா x3 அப்படின்னு. புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு? s1 அப்படின்னு வேல்யூ வந்துச்சுன்னா அதோட வேல்யூ தான் x1க்கு, s2ஓட வேல்யூ தான் x2க்கு, s3ஓட வேல்யூ தான் x3க்கு. இப்போ இந்த டேபிளில் இப்போ பாருங்கள் zj மைனஸ் cj எல்லாமே பாசிட்டிவ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ நம்ம கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. zj மைனஸ் cjனா wj மைனஸ் bj அதுதான். இது எல்லாமே பாசிட்டிவ் ஆச்சுனால இங்கே என்ன இருக்குது, s1 is equal to 1/3, s2 is equal to 1/3. அதுதான் x1 is equal to 1/3. இங்கே பாருங்கள் அதுதான் எடுத்திருக்காங்க. x1 is equal to 1/3, x2 is equal to 1/3. அப்புறம் உங்களுக்கே தெரியும் என்னது மினிமம் செட்டுனா இங்கே வர வேல்யூ தான். ஸோ 4/3 அதை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். இல்லைனா x1னும் x2ஓட வேல்யூவும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு கொஸ்டினில் சப்ஸ்டியூட் பண்ணாலே உங்களுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் செட் கிடச்சிரும். ஓகேவா? இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால் மற்ற ப்ராப்ளம் கூட இங்கே லாஸ்ட்டாக இருக்கிற ஃபைனல் ஐட்ரேஷனு எல்லாமே பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா இங்கே இருக்கிற வேல்யூ தான் எடுக்கணும். s1 தான் x1, s2 தான் x2, s3 தான் x3 அப்படின்னு எடுக்கணும். ஸோ x1 is equal to 1/3, s2 is equal to 1/3னா x1 is equal to 1/3, x2 is equal to 1/3. s3 இருந்தாலும் அதை தான் வேல்யூவாக எடுத்துக்கணும். இப்போ நான் அடுத்த சம்முக்கு கொடுக்குறேன், உங்களுக்கு புரியும், காட்டுறேன். இப்போது இதுதான் நெக்ஸ்ட்டு சம்மு. ஓகேவா? இது கிளியராக இல்லைன்னா இங்கே பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து நெக்ஸ்ட்டு சம். ஓகே, இதுக்கு நார்மலாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோன்னா ஃபைனல் ஸ்டெப்பில் பாருங்கள் எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருக்கா. இது வந்து மேக்ஸிமம் செட். ஓகே, இதெல்லாம் zj மைனஸ் cj எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அது வரைக்கும் ஐட்ரேஷன் படி கொண்டு வந்துகிட்டே இருந்தாங்கல்ல, கொண்டு வந்ததுக்கப்புறம் ஃபைனல் டேபிள் தானே இது. இதில் s1 ஈக்குவல் டு 7, s2 is equal to 0 அப்படின்னா என்ன அர்த்தம், x1 அதாவது x1 தான் வந்து 7, x2 வந்து இங்கே என்ன இருக்குது 0. ஏன்னா டியூயல்னா ஆப்போசிட்டாக எடுத்துப்போம். இந்த ரெண்டு வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கொஸ்டினில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு வந்துடும். ஓகேவா? மேக்ஸிமம் செட்டோட வேல்யூ என்ன 21 அப்படின்னு வந்துடும். ஓகே, இதுதான் அந்த விஷயம் நான் சொல்ல வந்தது. இன்னொன்று ஃபைனல் டேபிளில் ஒரு சின்ன இது மட்டும் சொல்லிடுறேன். இப்போ இதே வந்து இப்போ இது வேறு ஒரு ப்ராப்ளம், இதுக்கும் டியூயல் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரைமல் எல்பிபி டியூயல் ப்ராப்ளம் அந்த மாதிரி பண்ணுறோம். பண்ணிட்டுக்கப்புறம் ஃபைனல் டேபிள் பாருங்கள். இப்போ ஃபைனல் டேபிளில் இது எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. எப்படி, இப்போ எம்முக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு 100 வேல்யூ கொடுத்து பாருங்கள், எல்லா வேல்யூவும் பாசிட்டிவாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், எம்முக்கு 100 கொடுத்தா இது வந்து 197, இது 200 100 0 0. அப்போ இது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கா? இருக்குது. ஓகே, இப்போது இங்கே வந்து என்ன இருக்குன்னு பாருங்கள், R1 R2 சம் வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும். ஏன்னா இங்கே zj மைனஸ் cj எல்லாம் பாசிட்டிவாக இருந்துட்டு அதுக்கடுத்து பார்க்கணும் R1 R2 வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்துட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணி இதுக்கு நோ ஃபீஸபிள் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லணும். இந்த பாருங்கள், R1 R2 appears in the basis at non-zero level, அதாவது பாசிட்டிவாக இருக்குது, ஜீரோவாக இல்லாமல். அதனால் இது வந்து does not possess any optimum basic feasible solution. So no feasible solution. So no finite optimum solution to the given primal LPP அப்படின்னு எழுதிடணும். எப்போனா R1 R2 சம் பாசிட்டிவ் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா, ஓகேவா? ஸோ பாசிட்டிவ் வேல்யூ இருந்துச்சுன்னா நோ ஃபீஸபிள் சொல்யூஷன், அப்படியே ப்ராப்ளமாக ஸ்டாப் பண்ணிடணும். எப்படி, ஃபஸ்ட்டு zj மைனஸ் cj எல்லாம் பாசிட்டிவாக இருந்துட்டு
அப்புறம் வந்து R1 R2 வேல்யூ ஏதாவது ஒரு வேல்யூ இருந்தால் கூட போதும். R1 வந்து 4 5 6ன்னு சம் பாசிட்டிவ் வேல்யூ இருந்தாலே ஸ்டாப் பண்ணிடணும். இது வந்து நோ ஃபீஸபிள் சொல்யூஷன். எப்போ இது எல்லாம் பாசிட்டிவாக இருந்துட்டு அதுக்கப்புறம் R1 R2க்கு சம் பாசிட்டிவ் வேல்யூ இருந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு நோ ஃபீஸபிள் சொல்யூஷன். சப்போஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிரேட்டர் than or equal to 0. ஓகே, இங்கே R1 R2 வேல்யூவே இல்லை. அப்போ வந்துட்டு நம்ம நார்மலாக இது வந்து ஆப்டிமம் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் இருக்குது, கரண்ட் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் ஆப்டிமல் அப்படின்னு சொல்லிட்டு S1 தான் S1 ஈக்குவல் டு 7 தான் X1 இஸ் ஈக்குவல் டு 7ன்னு போடுவாங்க. S2 இஸ் ஈக்குவல் டு 0னா X2 இஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா டியூயல்னா அது வந்து அப்படியே ஆப்போசிட்டாக எழுதுவோம்ல, அதனால தான் நம்மளோட ஆன்சரோட வேல்யூ இங்கே தான் இருக்கும். ஃபைனலாக S1 S2 S3ல தான் இருக்கும். ஓகே, அதுதான் நான் சொல்ல வந்தது. இன்னொன்று, இப்போது நார்மலாக வந்து ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா இப்போ மேக்ஸிமம் செட் இருக்குது. ஸோ ஓகே, இதோட கண்டிஷன் என்னது, லெஸ் ஆர் ஈக்குவல் டு இது இல்லை, இது இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது. ஸோ என்ன பண்ணோம், மல்டிப்ளை மைனஸ் ஆன் போத் த சைடு ப்ரைமல் எல்பிபி படி. ஸோ மற்றபடி எல்லா ஆசிட்டஸ் அப்படியே எழுதிட்டோமா, மல்டிப்ளை மைனஸ் ஆன் போத் த சைடு தானே இங்கே பண்ணோம். மற்ற கொஷின் அப்படி எழுதிட்டாங்க, ஏன்னா லெஸ் ஆர் ஈக்குவல் டு சைன் இருக்குது. அப்போ டியூயல் ப்ராப்ளம் வந்து மேக்ஸிமம்னா மின், ஜெட்னா டபிள்யூ. ஸோ இந்த ஆர்ஹெச்எஸ் இருக்குல்ல, இந்த ஆர்ஹெச்எஸ் -1 7 10 -3 அது அப்படியே மேலே போட்டுக்கணும். ஃபஸ்ட் காலம் பிகம்ஸ் ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் காலம் பிகம்ஸ் செகண்ட் ரோ. மின்னுனா என்ன அர்த்தம், மின்னுனா கிரேட்டர் than or equal to. ஸோ கிரேட்டர் than or equal to கிரேட்டர் than or equal to மேக்ஸிமம் செட்டில் என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குது, 3 2. அதை தான் நம்ம இங்கே போட்டிருக்காங்க. அப்புறம் இதோடைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணக்கூடாது, கண்டினியூ பண்ணக்கூடாது. சிம்ப்ளெக்ஸ் டேபிள் எப்போவுமே சிம்ப்ளெக்ஸ் டேபிள் போடணுன்னா மேக்ஸிமமாக தான் இருக்கணும், அப்படி இல்லைனா கன்வெர்ட் பண்ணும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது, மினிமம் தான் இருக்குது. ஸோ அதை மேக்ஸிமமாக என்ன எப்படி கன்வெர்ட் பண்ணணும், மேக்ஸிமம் W ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் மினிமம் ஆஃப் -W. இதுதான் ஃபார்முலா. ஸோ மேக்ஸிமம் W ஸ்டார் ஈக்குவல் டு மினிமம், இங்கே -W W ஸ்டார்னு போட்டுக்கிறாங்க. ஓகே, ஸோ வந்து அப்போ வந்து என்ன பண்ணணும், அப்போ வந்து மேக்ஸிமம் W ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் இந்த இப்போ நம்ம கண்டுபிடிச்ச மினிமமோட வேல்யூ என்னவோ அது அப்படியே போடணும். மினிமம்க்கு தான் சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின் எல்லாம் இதெல்லாம் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. ஓகே, எப்போவுமே சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மினிமமாக மேக்ஸிமமாக மாற்றணுன்னா வெறும் மேலே இருக்கிறது தான் எடுத்துக்கணும், இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின். ஓகே, ஸோ இது ஃபார்முலா என்னது, மேக்ஸிமம் W ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் மினிமம் ஆஃப் -Z. அதுதான் மைனஸ் தான் W ஸ்டார்னு போட்டிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் W ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் மினிமம் செட்டுக்கு என்ன இருக்குது, இந்த ஈக்குவேஷனை அப்படியே போட்டிருக்காங்க. இப்போ மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ். ஸோ y1 -7y2 -10y3 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 3y4. இப்போ இது கிடச்சிருச்சா, இது அப்படியே எழுதிட்டு சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின் அப்படியே எழுதிடணும். இப்போ இதுக்கு தான் நார்மலாக சிம்ப்ளெக்ஸ் டேபிள் போடணும். ஓகே, இது ஒரு கண்டிஷன். எப்படின்னா நீங்கள் நார்மலாக வந்துட்டு ப்ரைமல் எல்பிபி வந்து கண்டிஷன் படி எழுதணும். மேக்ஸிமம்னா லெஸ் than or equal to, மினிமம்னா கிரேட்டர் than or equal to அதை போட்டுடணும். அதை போட்டு பக்காவாக கண்டிஷன்ஸ் எழுதினதுக்கப்புறம் தான் நீங்கள் டியூயல் வந்துட்டு ஆப்போசிட்டாக போடணும். மேக்ஸ்னா மின்னுனா மேக்ஸ்னு. இப்போ மேக்ஸ்னால மின்னு, ஜெட்டனா W, இந்த ஆர்ஹெச்எஸ்லாம் மேலே போட்டுக்கணும். அடுத்தது சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின், ஃபஸ்ட்டு காலம் பிகம் ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் காலம் பிகம் செகண்ட் ரோ. இதுனா மின்னுனா என்ன கண்டிஷன், மின்னுனா கிரேட்டர் than or equal to கிரேட்டர் than or equal to. இங்கே என்ன அதுக்கு மேக்ஸ் செட்டுக்கு கோஎஃபிஷியன்ட் 3 2, அதுதான் இங்கே வருது. அப்போ நார்மலாக இங்கே மேக்ஸ் வந்துச்சுன்னா ஓகே சிம்ப்ளெக்ஸ் டேபிளுக்கு போயிடலாம். ஆனால் மின்னா தானே இருக்குது, சிம்ப்ளெக்ஸ் டேபிள் போடணுன்னாலே மேக்ஸாக தான் இருக்கணும். ஸோ ஃபார்முலா மேக்ஸிமம் W ஸ்டார் ஈக்குவல் டு மைனஸ் மினிமம் ஆஃப் -W. அதுதான் -W தான் W ஸ்டார். ஸோ மேக்ஸிமம் W ஸ்டார் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் மினிமம் W என்ன இருக்குது, அதுதான் அது போட்டிருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் W ஸ்டார் அது எழுதிட்டு சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின் மாறாது அப்படியே போட்டுட்டு நார்மலாக சிம்ப்ளெக்ஸ் டேபிள் போட்டுடணும். ஒரு சின்ன ரீகேப் கண்டிஷன் மட்டும் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன். இப்போது இந்த ZJ - CJ வந்துட்டு எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கிரேட்டர் than or equal to 0ன்னு இருந்துச்சுன்னா ஓகே, இப்போ வந்து இருக்குது
அப்போ வந்துட்டு R1 R2 சம் பாசிட்டிவ் வேல்யூ இருந்துச்சுன்னா நோ ஃபீஸபிள் சொல்யூஷன் சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடணும். ஓகே, எப்போ ZJ மைனஸ் CJ எல்லாம் பாசிட்டிவாக இருந்துட்டு இந்த மாதிரி M இருந்துச்சுன்னா எம்முக்கு 100 கொடுத்து பாருங்கள். இங்கே 197 200 100 0 0 ஸோ எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. இப்போ R1 R2வில் எதாவது ஒன்று மட்டும் பாசிட்டிவ் வேல்யூஸ் இருந்தாலே ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணிட்டு நோ ஃபீஸபிள் சொல்யூஷன் சொல்லிடணும். அடுத்த கண்டிஷன் வந்து சப்போஸ் இப்போ அடுத்த கண்டிஷனில் இப்போ ZJ மைனஸ் CJ எல்லாமே பாசிட்டிவாக இருக்கா, 6 0 3 3 7 0 எல்லாம் பாசிட்டிவாக இருக்குது. இங்கே R1 R2 வேல்யூவே இல்லை. ஓகே, அப்போ கரண்ட் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் ஆப்டிமல். இப்போ வந்து என்ன பண்ணோன்னா இது டியூயல்னா ஆப்போசிட்டாக இருக்கிறது தானே எடுத்து மாற்றி எழுதணும். ஸோ நமக்கு வர ஆன்சர் இங்கே தான் இருக்கும். S1 S2 S3 தான் கன்சிடர் பண்ணும். இப்போ S1 is equal to 7, S2 is equal to 0. ஓகே, அப்போது S1ஓட வேல்யூவாக வர ஆன்சர் தான் X1க்கு வரும். S2வாக வர வேல்யூவோட ஆன்சர் தான் X2வாக வரும். ஸோ இப்போது X1 is equal to 7, X2 is equal to 0. இங்கே என்ன வேல்யூ வருதோ அதுதான் நம்ம எடுத்துக்கணும். இதை எடுத்துகிட்டு போயிட்டு கொஷினில் சப்ஸ்டியூட் பண்ணாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். இல்லைனா டேரெக்டாக இந்த வேல்யூ தான். ஒன்று இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், அந்த X1 X2 வேல்யூவை என்ன வேல்யூ கிடச்சிதோ அவ்வளோதான். அதுதான் நான் இங்கே சொன்னது. அதே தான் இந்த கொஸ்டினுக்கும் நான் சொன்னேன். நார்மலாக நம்ம பண்ணுவோம். ZJ மைனஸ் CJ எல்லாம் 1 0 0 1/3 1/3 எல்லாம் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ S1 is equal to 1/3, S2 is equal to 1/3. இதுதான் இந்த வேல்யூ தான் X1ஓட வேல்யூவும். ஸோ அதுதான் X1க்கும் 1/3 தான், X2க்கும் 1/3 தான். இதே S3 காலம் இருந்தாலும் அதை X3ன்னு போட்டுருணும். ஓகே, ஸோ இதுதான் ஃபைனலாக ZJ மைனஸ் CJ கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0 எல்லாம் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ S1ஓட வேல்யூ தான் X1, S2ஓட வேல்யூ தான் X2. S1க்கு இங்கே என்ன கிடச்சிருக்கு, 1/3 1/3. இந்த மேக்ஸிமம் WJ மைனஸ் BJயில் இங்கே தான். ஸோ அதுதான் இந்த லாஸ்ட்டாக இருக்கிற வேல்யூவை தான் கன்சிடர் பண்ணுவோம். இதை தான் எடுத்துகிட்டு போயிட்டு கொஸ்டினில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்துடும். மினிமம் வந்து 4/3. when x1 is equal to 1/3, x2 is equal to 1/3. S1ஓட வேல்யூவை தான் அப்படி எடுத்துக்கணும். S1 தான் x1ம், S2 தான் x2ம், S3 x3ஆகவும் எடுத்துக்கணும். அந்த வேல்யூவாக எடுத்துக்கணும். அவ்வளோதான். இதுதான் டியூவாலிட்டி. எப்படி ஆக்சுவலாக டியூயல் ஃபார்மில் எழுதுதுன்னு நான் பொறுமையாக நான் வந்து உங்களுக்கு முன்னாடி வீடியோவிலே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது எப்படி வந்துட்டு ப்ரைமல் எல்பிபி டியூயல் ப்ராப்ளம் அதெல்லாம் பொறுமையாக குட்டியான ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சிம்ப்ளெக்ஸ் டேபிள்லாம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பழைய வீடியோவில் பாருங்கள், அதில் இருக்கும். நீங்கள் அதை போய் பார்க்கும்போது டேபிள் எப்படி ஒரு ஐட்ரேஷன் டேபிள் எப்படி இந்த டேபிள் எழுதுறது, நியூ பிவோட் ஈக்குவேஷன் ஓல்டு ஈக்குவேஷன் அடிச்சுட்டு எப்படி நியூ ஈக்குவேஷன் எழுதுறது, எப்படி லாஸ்ட் காலம் WJ மைனஸ் BJ எப்படி கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் சிம்ப்ளெக்ஸ் டேபிளில் நான் சொல்லியிருப்பேன் ஒரு தனி வீடியோவாக, இது மட்டுமே. ஸோ அதில் போய் பாருங்கள். இப்போ வந்து சப்போஸ் உங்களுக்கு இதில் எல்லாமே சேமாக இருந்துச்சுன்னா எதை கன்சிடர் பண்ணுறது, நான் நெகட்டிவில் எது கன்சிடர் பண்ணுறதுன்னு தெரியல, எல்லாமே சேம்னா ஃபஸ்ட்டு காலமை தான் செலக்ட் பண்ணும். சப்போஸ் டீட்டோட வேல்யூ வந்துட்டு நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், டீட்டானா நெகட்டிவ் சைனில் இருக்கிறது தான் லீவ்ஸ் நெகட்டிவில் லீஸ்ட் நம்பர் தான் வந்து லீவ்ஸ் ஆகும். லீவ்ஸ் இப்போ 0.5 தான் கம்மி. ஸோ இதுதான் லீவ்ஸ் அவுட் ஆகும். சப்போஸ் இது ரெண்டு வேல்யூவும் சேமாக இருந்தால் என்ன பண்ணுறது, அதுக்கு தான் டீஜென்ரசின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அப்படி ரெண்டு டீட்டா வேல்யூ சேமாக இருந்தால் எதை கன்சிடர் பண்ணுறதுன்னு அந்த வீடியோ போய் பாருங்கள், அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அவ்வளோதான். இதுதான் டியூயல் எல்பிபி. எப்படி வந்துட்டு டியூயலில் வந்துட்டு யூஸ் பண்ணி எப்படி எல்பிபி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னா இப்படி தான். ஸோ இதுதான் அந்த கண்டிஷன். மேக்ஸிமம்னா லெஸ் ஆர் ஈக்குவல் டு, மினிமம்னா கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு. அப்புறம் ப்ரைமல் எல்பிபி கொஷின் படி கரெக்டான கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனதை எழுதணும். அப்படி சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா மல்டிப்ளை மைனஸ் ஆன் போத் சைட் பண்ணி எழுதிட்டு டியூயல் ப்ராப்ளம் எழுதிட்டு அந்த டியூயல் ப்ராப்ளமில் மேக்ஸிமமாக இருந்துச்சுன்னா டேரெக்டாக சிம்ப்ளெக்ஸ் டேபிளுக்கு போயிடணும். அப்படி இல்லை மினிமமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். எப்படின்னா மேக்ஸிமம் W ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் மினிமம் ஆஃப் மைனஸ் W. அப்போ மைனஸ் W தான் W ஸ்டார். மேக்ஸிமம் W ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் மினிமம் W என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அதை போட்டணும். அது சப்ஜெக்ட் டு த கன்ஸ்டன்ட் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எப்போவுமே மின்னை மேக்ஸிமம் மாற்றும் போது சப்ஜெக்ட் டு த கன்ஸ்டன்ட் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மேலே இருக்கிறது மட்டும்தான் மெயினாக எடுத்துப்போம். அவ்வளோதான்.
ஸோ இந்த மாதிரி கன்சிடர் பண்ணிட்டுக்கப்புறம் ஃபைனலாக வரதில் R1 R2க்கு சம் பாசிட்டிவ் வேல்யூ வந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடணும். நோ ஃபீஸபிள் சொல்யூஷன். இப்போ R1 R2வே இல்லை, ஓகே டேரெக்டாக இது எல்லாம் பாசிட்டிவாக இருக்குது, இதில் S1ஓட வேல்யூ S2ஓட வேல்யூ X3 வேல்யூ வந்துச்சுன்னா S1ஓட வேல்யூ தான் X1க்கு போடணும், S2ஓட வேல்யூ தான் X2க்கு போட்டு முடிச்சிடணும். அதுதான் அப்போ S1 is equal to 1/3, S2 is equal to 1/3னா அப்போ தான் அதுதான் எழுதணும். X1 is equal to 1/3, X2 is equal to 1/3ன்னு சொல்லிவிட்டு அதை வந்து கொஸ்டினில் சப்ஸ்டியூட் பண்ணனா மினிமம் செட் கிடச்சிடும். அவ்வளோதான். இல்லை டேரெக்டாக இந்த வேல்யூவை எடுத்து போட்டுக்கலாம். அவ்வளோதான். தேங்க்யூ.